நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் டு ஃபோட்டல் டெவலப்மெண்ட். இப்போ தான் ஃபெர்டிலைசேஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஓவமும் ஸ்போமும் ஃபியூஷன் ஆகிறது பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டஸ் எப்படி வந்து டெவலப் ஆகுது, குழந்தை எப்படி டெவலப் ஆகுது. ஃபெர்டிலைசேஷன் இன் ஹியூமன் இஸ் இன்டர்னல் அண்ட் அக்கர்ஸ் இன் த ஓவிடக்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். அந்த ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னா ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் தான் நடக்குது. ஆன்லைன் ஃபீமேல் ஜெனிட்டல் பெண்களின் ஜெனிட்டல் ட்ராக்டில் வந்து தான் இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஜெனிட்டஸ்னால் அந்த பிறக்கும் ஏரியா இருக்குல்ல, அதான் ஜெனிட்டல் ட்ராக்ட்ங்கிறது. இட் டேக்ஸ் பிளேஸ் யூஸ்வலி இன் த ஆம்புலா ஆஃப் த ஃபெலோபியன் டியூப். இது எங்கே நடக்குதுன்னா ஃபெலோபியன் டியூப்பில் தான் நடக்குது. பொதுவாக நம்ம ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக் அப்படின்னு சொன்னாலும் பர்டிகுலராக அந்த நடக்கக்கூடிய பிளேஸ் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் பார்ட் எதுன்னா ஃபெலோபியன் டியூப். ஆன்லைன் ஃபெர்டிலைசேஷன் பர்டிகுலர் நடக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஃபெலோபியன் டியூப். An oocyte is alive for about 24 hours after it is released from the follicle. அதாவது ஃபாலிக்கல்லேருந்து அந்த ஊசைட் வந்து வெளியேறி 24 ஹவர்ஸ்க்கு வந்து அது உயிரோட அலைவாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன நடக்கும்னா ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும். 24 ஹவர்ஸ் தான் அதோட டைம். பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே அது என்ன ஆகும்னா அதோட ஃபெர்டிலைசேஷன் இதை முடிஞ்சிடும். அப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபாலிக்கல்லேருந்து வெளியேறின அந்த ஊசைட் ஸ்பெர்மால் ஃபெர்டிலைஸ் ஆகணும். ஃபெர்டிலைசேஷன் மஸ்ட் டேக் பிளேஸ் வித்தின் 24 ஹவர்ஸ். ஆன்லைன் ஃபெர்டிலைசேஷன் இந்த கருவுறுதல் 24 மணி நேரத்துக்குள்ளே நடந்தாகணும். த ஸ்பெர்ம் என்டர்ஸ் இன்டூ த ஓவம் அண்ட் ஃபியூசஸ் வித் இட் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் எ ஜைகோட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். இந்த ஸ்பெர்ம் வந்து என்டர் டு த ஓம்குள்ளே என்டர் ஆகி என்ன ஆகணும், அது ஃபியூஸ் ஆகணும். ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா அது ஜைகோட்டாக மாறிடும். அப்படி ஜைகோட்டாக மாறத்துக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். ஸ்பெர்மும் ஓவமும் ஃபியூஸ் ஆகி சைகோட்டாக மாறத்துக்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். த ஜைகோட் இஸ் அ ஃபெர்டிலைஸ்ட் ஓவம். இப்போ சைகோட்டுங்கிறது என்ன, ஃபெர்டிலைசேஷனாக கருவுறுதல் நடைபெற்ற ஒரு ஓவம். சரியா, கருவுறுத்தப்பட்ட ஒரு ஓவம் தான் ஜைகோட்டுங்கிறது. நெக்ஸ்ட்டு க்ளீவேஜ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா. இப்போ வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு. அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் என்ன ஆகும்னா டெவலப்மெண்ட் நடக்கணும். அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது தான் இந்த க்ளீவேஜுங்கிறது. தென் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா, அடுத்து கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிறலாம் நம்ம இப்போ படிப்போம். அதெல்லாம் வந்து அந்த டெவலப்மெண்ட்டில் வர்றது, ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு நியூவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இதை கவனமாக பார்த்துக்கணும். க்ளீவேஜ்னால் பிளவிப்பெருகல் அப்படின்னு அர்த்தம். நிறையா வந்து அந்த செல்ஸ் வந்து நிறைய டிவைட் ஆகி நிறைய உருவாகுது. மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக நிறைய ஆகுதுன்னு அர்த்தம். க்ளீவேஜ்னால் பிளவிப்பெருகல். The first cleavage takes place about 30 hours after fertilization. Online very important. Fertilization நடந்ததுக்கு அப்புறமா 30 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குன்னா க்ளீவேஜ்னு என்னது, பிளவி பெருகிறது. பிளவுதல்லாம் என்ன, டிவைட் ஆகி என்ன ஆகுனா டெவலப் ஆகணும். அந்த ஃபெர்டிலைசேஷன் ஆன அந்த எக் வந்து டிவைட் ஆகி நிறைய ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாக டிவிஷன் நடக்கணும். அதான் க்ளீவேஜுங்கிறது. எவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு 30 ஹவர்ஸ்க்கு அப்புறம் க்ளீவேஜ் ஆக ஆரம்பிக்கும். க்ளீவேஜ் இஸ் த சீரீஸ் ஆஃப் ரேப்பிட் மைட்டாட்டிக் டிவிஷன். ஆன்லைன் க்ளீவேஜ்னு என்னென்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன். நம்ம சொமேட்டிக் ஆர் பாடி செல்ஸில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனை தான் மைட்டாட்டிக்னு சொல்லி 9th படிச்சிருக்கோம். ஸோ வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வந்து எப்படி நடக்கும், ரேப்பிடாக சீரீஸாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய ஒரு செல் 2, 4, 8 அப்படியே அந்த மாதிரி என்ன மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கிறது பேர் தான் க்ளீவேஜுங்கிறது. ஓகே, மைட்டஸ் செல் டிவிஷன் வித் ஜைகோட் டு ஃபார்ம் மெனி செல்டு பிளாஸ்டுலா. இப்போ நிறைய செல்ஸாக மாறத்துக்கு அந்த க்ளீவேஜ் நடந்து நிறைய செல் மாறத்துக்கு பேர் தான் என்னது, பிளாஸ்டுலா. ஆன்லைன் அந்த ஜைகோட் வந்து அந்த சிங்கிள் செல் ஜைகோட் வந்து என்னவா மாறணும், மெனி செல்டு பிளாஸ்டுலாவாக மாறுது. அதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். அந்த பிளாஸ்டுலாவாக மாறதுக்கு பேர் பிளாஸ்டோசிஸ்ட். ஓகே, ஜைகோட் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமாக பிளவி பெருகி பிளாஸ்டுலாவாக மாறத்துக்கு பேர் தான் பிளாஸ்டோசிஸ்ட். which comprises an outer layer of smaller cells and inner mass of larger cells. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி செல்ஸ் இருக்குன்னா compresses an outer layer of outer layer பார்த்தா smaller cells ஆகும். inner layer பார்த்தீங்கன்னா mass of larger cells. அப்படியே ஆப்போசிட், outer layer ஸ்மால் செல்ஸாக இருக்குது, இன்னர் லேயர் பார்த்திங்கன்னா லார்ஜர் செல்ஸாக இருக்குது. எது, அந்த பிளாஸ்டுலாவில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எப்படி கம்ப்ரெஸ் ஆகிருக்குன்னா அவுட்டர் லேயர் ஸ்மாலர் செல்ஸ், அந்த இன்னர் பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் மாஸ்னால் என்ன, அதிகமாக ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் செல்ஸால் ஆனது தான் இன்னருங்கிறது. சரியா, இம்ப்ளான்டேஷன்னா பதியுதல், அந்த கரு வந்து பதியணும்.
சரியா? The blastocyst அதாவது fertilized egg reaches the uterus and gets implanted in the uterus. இப்போ எங்கே நம்ம ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு? எங்கே நடந்துச்சுன்னா நமக்கு அந்த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக் எங்கே ரீச் ஆகணும்னா யூட்ரஸ்க்கு ரீச் ஆகணும். யூட்ரஸில் போய் அது இம்ப்ளான்ட் ஆகணும். இம்ப்ளான்ட் என்ன? பதியணும். அந்த வால் லேயரில் பதியணும். யூட்ரஸில் இருக்கக்கூடிய வால் லேயரில் இம்ப்ளான்ட் ஆனால் தான் நமக்கு வந்து அது வளர ஆரம்பிக்கும். சரியா? ஓகே. The process of attachment of the blastocyst to the uterine wall endometrium is called implantation. Okay. In the process of attachment of blastocyst என்னன்னு சொன்னேன்? ஃபெர்டிலைஸ்ட் எக், கருவுறுதல் நடைபெற்ற ஒரு கருமுட்டை வந்து என்ன ஆகணும்னா யூட்ரஸில் வந்து பதியணும். யூட்ரஸோட வாலில். அதுக்கு இன்னொரு நேம் எண்டோமெட்ரியம். இப்போ முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். எண்டோமெட்ரியம்ங்கிறது கருவு பதியறதுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த திக்னஸ் வந்து பர்டிகுலராக வரணும்னு பார்த்தோம். இந்த யூட்டரின் லேயரில் வாலில் போய் பதியணும். இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். சரியா? யூட்ரின் வால்க்கு இன்னொரு நேம் எண்டோமெட்ரியம். திரும்பவும் சொல்கிறேன். இங்கே பிளாஸ்டோசிஸ்ட் அந்த ஃபெர்டிலைஸ்ட் எக், கருவுறுதல் நடைபெற்ற கருமுட்டையானது நம்ம யூட்ரஸை போய் அங்கே போய் இம்ப்ளான்ட் ஆகணும். இம்ப்ளான்ட்னா பதியணும். அந்த பதியறதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். சரியா? அதுக்கு இன்னொரு நேம் எண்டோமெட்ரியம். அதாவது அந்த யூட்ரின் வால்க்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியில் போய் இது என்னாகணும்? பதியணும். பதியறதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். The fertilized egg becomes implanted in about 6 to 7 days after fertilization. அந்த கருவுறுதல் நடைபெற்ற அந்த கருமுட்டையானது போய் அந்த யூட்ரஸில் வந்து பதியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும்னா 6 முதல் 7 நாட்கள் ஆகும். ஃபெர்டிலைசேஷன் நடந்து 6 or 7 டேஸ்க்கு அப்புறமா தான் யூட்ரஸ் வாலில் போய் இம்ப்ளான்ட் ஆகுது, போய் பதியுது. அன்லைன் 6 to 7 days அன்லைன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ருலேஷன். இப்போ லாஸ்ட் பார்த்தது இம்ப்ளான்டேஷன், பதிகிறது. அடுத்து gastrulation, the transformation of blastula into gastrula and the formation of primary germ layers, ectoderm, mesoderm and endoderm by rearrangement of the cells is called gastrulation. இப்போ blastulaங்கிற ஸ்டேஜ்லேருந்து gastrulaங்கிற ஸ்டேஜுக்கு மாறுது. சரியா? பிளாஸ்டுலாலேருந்து கேஸ்ட்ருலாங்கிற ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன். சரியா? பிளாஸ்டுலாங்கிறது என்னன்னு பார்த்தோம். நம்ம அந்த க்ளீவேஜ் ஆகி அந்த செல்ஸ் வந்து என்ன ஆகணும்னா ஜைகோட்லேருந்து மெனி செல்ஸ் இருக்கிறதுக்கு மாறுறதுக்கு பேர் தான் பிளாஸ்டுலா. சரியா? இப்போ பிளாஸ்டுலாலேருந்து கேஸ்ட்ருலாக்கு மாறுது. த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா இன்டு கேஸ்ட்ருலா அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ். அந்த ஜெர்ம் லேயர்ஸ் உருவாகுது. லேயர்ஸ் வந்து அந்த உயிரினங்களில் நம்ம கண்டிப்பாக 2 லேயர் ஆர் 3 லேயர்ஸ் இருக்கணும். சரி, அந்த ஜெர்ம் லேயர்ஸாக மாறதுக்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன். எக்டோடம்னா உள்ளடுக்கு, மீசோடம் நடு அடுக்கு, எண்டோடம் வெளியடுக்கு. அதாவது வெளியடுக்கு, நடு அடுக்கு, உள்ளடுக்கு, இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸாக மாறணும். பை அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல்ஸ் இஸ் கால்டு கேஸ்ட்ருலேஷன். இந்த மாதிரி 3 ஜெர்ம் லேயர்ஸாக மாறதுக்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன். திஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன். எப்போ இது நடக்கும்னா இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறமா, கரு பதிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னவா மாறும்? கேஸ்ட்ருலேஷன் ஸ்டேஜ் நடக்கணும். அதாவது அந்த கரு வந்து 3 அடுக்குகள் கொண்ட ஒரு லேயர்ஸ் இருக்கிறதா மாறுறதுக்கு பேர் தான் கேஸ்ட்ருலேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு ஆர்கனோஜெனிசிஸ். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஊசைட், அப்புறம் ஃபெர்டிலைஸ் ஆகுது. இந்த ஸ்போம் பார்த்தீங்களா? ஸ்போம் டே 1ல் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ் ஆகுது. டே 1ல் ஜைகோட்டா அது மாறிடுது. டே 2ல் ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் என்ன? டிவைட் ஆகிறது. மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்குது. அப்புறம் செகண்ட் டேயில் 4 செல்லாக மாறுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொருலா, அப்புறம் பிளாஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே சின்ன சின்ன செப்டமாக இருக்கு இல்லையா, நிறைய செல்ஸாக அது 5, 6ல் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டுலா மாறும். அப்புறம் வந்து கேஸ்ட்ருலா மாறும். இப்படி வந்து நமக்கு க்ளீவேஜ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆர்கனோஜெனிசிஸ், த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஜெர்ம் லேயர்ஸ் நேம்லி எக்டோடம், மீசோடம், எண்டோடம் இனிஷியேட் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் embryonic development. During organogenesis, the various organs of the fetus are established from the different germ layers attaining a functional stage. இப்போ இந்த 3 லேயர்ஸ் ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து, அந்த கரு அடுக்குகள்லேருந்து, ஜெர்ம் லேயர்ஸ்னால் கரு அடுக்குகள், அந்த கரு அடுக்குகள்லேருந்து ஒரு ஃபோட்டஸ், அந்த குழந்தைக்கான தனித்தனியான ஆர்கன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். எங்கன்னா இந்த 3 அடுக்குகள்லேருந்து தான் அந்த குழந்தையோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸ், எல்லா ஆர்கன்ஸுமே உருவாக ஆரம்பிக்கும். எங்கே? எக்டோடம், எண்டோடம், மீசோடம், இந்த 3 லேயர்லேருந்து தான் வேரியஸ் ஆர்கன் வந்து உருவாகிறதுக்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ்.
ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கன்னா என்ன? உறுப்பு. ஆர்கனோஜெனிசிஸ்னால் உறுப்பு உருவாகுதல். இந்த உறுப்பு உருவாகிறதுக்கு என்ன தேவை? அந்த கரு அடுக்குகள் எக்டோடம், எண்டோடம், மீசோடம்ங்கிற அடுக்குலேருந்து தான் இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் டெவலப் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. The placenta is a disc-shaped structure attached to the uterine wall and is the temporary association between the developing embryo and maternal tissues. Placentaங்கிறது இணைப்பு கொடி. அது என்ன ஷேப்பில்? டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. அது வந்து டெம்ப்ரவரி ஆனது தான் இருக்கும். யூட்ரின் வால்க்கும் அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோ, அந்த எம்ப்ரியோ குழந்தை உருவாகுதுலேயே அதுக்கும் ஆன ஒரு மேட்டர்னல் டிஷ்யூஸ்க்குமான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். இது டெம்ப்ரவரியாக தான் இருக்கும். எங்கே இது அட்டாச் ஆகியிருக்குன்னா யூட்ரின் வாலில் தான் அட்டாச் ஆகியிருக்கு. அது மூலமாக தான் அந்த குழந்தைக்கு தேவையான, அதாவது தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது வழியாக தான் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துகள், ஆக்சிஜன் எல்லாமே தாயிடமிருந்து மதர்கிட்டருந்து அந்த ஃபோட்டஸ்க்கு போகும். இட் அலோவ்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ், டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது குழந்தைக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்குது, தேவையில்லாத பொருட்களையும் அந்த வழியாக தான் நமக்கு வெளியேற்றுது. A cord containing blood vessels that connects the placenta with the fetus is called the umbilical cord. ஒரு கார்டு வந்து இங்கே வந்து blood vesselsல கனெக்ட் ஆகிருக்கு. எங்கே? கனெக்ட் த பிளசண்டா வித் த ஃபோட்டஸ். சரியா? அந்த கார்டுக்கு, பிளசண்டாக்கும் ஃபோட்டஸ்க்கும், அந்த வளர குழந்தைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கார்டுக்கு பேர் தான் அம்பிளிக்கல் கார்டு. அன்லைன் எ கார்டு கண்டெய்னிங் பிளட் வெசல்ஸ் தட் கனெக்ட்ஸ் த பிளசண்டா வித் த ஃபோட்டஸ். பிளசண்டாவையும் ஃபோட்டஸ் அந்த குழந்தையும் இணைக்கிறது அந்த கார்டுக்கு பேர் அம்பிளிக்கல் கார்டு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி ஆர் otherwise called also called gestation. It is the time period during which the embryo attains its development in the uterus. இப்போ வந்து அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. நார்மலி ஜெஸ்டேஷன் பீரியட் ஆஃப் ஹியூமன் லாஸ்ட் ஃபார் about 280 days. அன்லைன் பொதுவான நம்ம ப்ரெக்னென்சி பீரியட் ஹியூமனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கானிசம் டிஃபர் ஆகும். ப்ரெக்னென்சி பீரியடுங்கிறது ஹியூமனில் இந்த ப்ரெக்னென்சி ஆர் ஜெஸ்டேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ்னால் 280 days. During pregnancy, the uterus expand up to 500 times of its normal size. அந்த ப்ரெக்னென்சி அப்போ அந்த 280 நாட்களில் நார்மல் சைஸை விட யூட்ரஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 500 தடவை என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பேண்ட் 500 டைம்ஸ் வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வந்து வளரக்கூடிய இடமே எங்கள் யூட்ரஸ் தான். ஸோ அந்த குழந்தை வர யூட்ரஸோட சைஸும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். பார்ச்சுரேஷன், சைல்டு பர்த். சரியா? ஜெஸ்டேஷனுங்கிறது ப்ரெக்னென்சி, பார்ச்சுரேஷனுங்கிறது சைல்டு பர்த். குழந்தை அந்த 280 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? வெளியே வந்தாகணும். Parturition is the expulsion of young one from the mother's uterus at the end of gestation. அந்த pregnancy or gestation முடிவில் தாயோட யூட்ரஸ்லேருந்து என்ன ஆகணும்? யங் ஒன், அந்த இளம் உயிரி வெளியே வந்தாகணும். அதுதான் parturitionங்கிறது. Oxytocin from the posterior pituitary stimulates the uterine contraction and provides force to expel the baby from the uterus causing birth. சரியா? அந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் எங்கே இருக்குன்னா போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டில் போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா யூட்ரின் கண்ட்ராக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது, சுருக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணுது. யூட்ரின் வந்து சுருக்கத்தை வந்து உருவாக்குறது அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன். இதனால் என்ன ஆகும்னா யூட்ரஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகி பேபி வந்து பர்த் ஆகுது. ஜெனிட்டல் வழியாக, ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக் வழியாக, ஜெனிட்டல் வழியாக இந்த வெஜைனா வழியாக என்ன ஆகுனா குழந்தை வந்து வெளியே வந்து வந்துடும். சரியா? அதுக்கு முக்கியமான ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின்கிற ஹார்மோன். Sometimes ovaries releases 2 eggs and each is fertilized by a different sperm, resulting in non-identical twins, fraternal twins. If single egg is fertilized by them divides into 2 fetus, identical twins develop. இப்போ முக்கியமானது அதான் நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு படிச்சிருப்போம், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு படிச்சிருப்போம். ரெண்டுக்குமான வித்தியாசம் சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஓவரிஸ் ரிலீசஸ் 2 eggs. சம்டைம் ஓவரிஸ் பார்த்திங்கன்னா 2 egg ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு எக்குமே டிஃப்ரெண்ட்டான ஸ்பேமில் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகுது. இப்போ 2 ஸ்பேம் 2 எக், இப்போ 2 இங்கே எக் இருக்குது, 2 ஸ்பேம் இருக்குது, 2 தனித்தனியாக ஃபெர்டிலைஸ் ஆச்சுன்னா அதில் பிறக்கக்கூடிய அந்த 2 குழந்தைங்களும் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருப்பாங்க. அதாவது ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ்னு சொல்கிறாங்க. நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ். ஒரு எக் ஒரு ஸ்பேம், இன்னொரு எக் இன்னொரு ஸ்பேமில் ஃபெர்டிலைஸ் ஆச்சுன்னா அதில் பிறக்கக்கூடிய அந்த 2 ட்வின்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். சப்போஸ் ஒரு சிங்கிள் எக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகி
if single egg is fertilized and then divides into 2 foetus, ஒரு சிங்கிள் ஃபெர்டிலைஸ்ட் எக் என்னாங்கன்னா டிவைட் ஆகி 2 குழந்தையாக பிறக்குது அப்படின்னா அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு லாக்டேஷன். சரியா, லாக்டேஷன்னா பிறந்த குழந்தைக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய அந்த பாலை கொடுக்கறது தான் லாக்டேஷனுங்கிறது. த ப்ராசஸ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சைல்ட் பர்த் ஃப்ரம் மேமரி கிளான்ஸ் ஆஃப் த மதர் இஸ் கால்ட் லாக்டேஷன். மதரோட மேமரி கிளான்ஸ்லேருந்து மில்க் வந்து ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் லாக்டேஷன். சரியா, the first fluid which is released from the mammary gland after childbirth is called colostrum. முதல்ல மேமரி கிளான்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய அந்த மில்க்கு பேர் என்னென்னா, அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன, colostrum. அன்லைன் ஒன் வேர்ட், the first fluid which is released from the mammary gland after childbirth. குழந்தை பிறந்த உடனே அந்த மேமரி தாயிடமிருந்து அந்த சுரக்கக்கூடிய அந்த அந்த ஃப்ளூயிட், அந்த தாய்ப்பாலுக்கு பேர் பார்த்திங்கன்னா colostrum. Milk production from alveoli of mammary glands is stimulated by prolactin secreted from the anterior pituitary. Online இந்த லாக்டேஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ப்ரோலாக்டின். ஸ்டிமுலேட்டட் பை ப்ரோலாக்டின்னால தான். அது எதனால் நமக்கு ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் தான். பிட்யூட்ரி தான் மெயினாக இந்த இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பிட்யூட்ரி தான் மெயின் காரணம். அங்கேருந்தால் நமக்கு எல்லாமே நமக்கு அந்த சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு பாஸ் ஆகும். ஸோ ப்ரோலாக்டின் ஆன்லைன் இம்பார்ட்டன்ட். The ejection of milk is stimulated by posterior pituitary hormone oxytocin. மில்க் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு ப்ரோலாக்டின் காரணம். அந்த மில்க் வந்து வெளியேறதுக்கு காரணம் ஆக்சிடாக்சின். சரியா, ஆக்சிடாக்சின்ற ஹார்மோன். அன்லைன், the ejection of milk is stimulated by posterior pituitary hormone oxytocin. சரியா, information bits. The milk produced from the breast during the first 2 to 3 days after childbirth is called colostrum. குழந்தை பிறந்து தாயிடமிருந்து ஃபஸ்ட்டு 2 அல்லது 3 நாட்கள் அந்த சுரக்கக்கூடிய அந்த மில்க்குக்கு பேர் என்ன, colostrum. ஒன் வேர்டு, 2 mark, please mark it for 1 mark and 2 mark. It contains immune substances and provides immunity to the newborn which is essential for the body. ஏன் வந்து நம்ம தாய்ப்பால் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோன்னா, அந்த குழந்தைக்கு அந்த நியூ பார்ன் பேபிக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன், இம்யூனிட்டி எல்லாமே நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா அந்த கொலஸ்ட்ரம் மட்டும் இல்லை, பொதுவாக அந்த நமக்கு மதர் ஃபீட்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஓகே.